जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बो फलसारपक्षितम् उमासुतं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् इष्टदेवता कुलदेवता नक्षत्र देवता प्रार्थना देवता पारंपर्य देवता கிராம தேவதா குல தேவதா பரிபூரண ஆசியுடன் உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய பூரண ஆசீர்வாதங்கள். இந்த முறை நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது ஆவணி மாத ராசி பலன்கள். ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. ஆவணி மாத ராசி பலன்கள். ஆவணி மாதம் என்றாலே மிக சிறப்பான ஒரு வாரம், ஒரு சிறப்பு. ஒவ்வொரு வாரத்திற்கும் ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். 17/8/2025 முதல் 16/9/2025 வரை இந்த ஒரு மாத காலம் இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது, மேஷத்தில் என்ன கிரகங்கள் இருக்குது, மேஷம் பரியந்தம் மீனம் ராசி வரையில் எப்படி இருக்குது, மேஷத்தில் கிரகங்கள் இல்லை, ரிஷபத்தில் சந்திரன் பார்க்கக்கூடிய நேரத்தில், அதே போல் அடுத்ததாக மிதுனத்தில் சுக்கிரன் குரு, அடுத்ததாக கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியன் கேது, அதே போல் கன்னியில் செவ்வாய், ராகு சனி கும்பத்தில் இருக்கார். மற்றதில் கிரகங்கள் கிடையாது. சனி வக்கரகதியில் இருக்குது. இப்போ இந்த சூரியன் ஆடி மாதத்தில் இருக்கும்போது தட்சிணாயன புண்ணிய காலம் ஆடி மாதத்துலேருந்து ஆரம்பம். அடுத்ததாக சூரியன் சிம்ம ராசிக்கு தன்னுடைய சொந்த இல்லத்திற்கு வந்திருக்கிறார். சிம்ம ராசி அதிபதி சூரிய பகவான். ஸோ அந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்கார். இப்போ இதை வச்சு இந்த ஜாதகம் எப்படி இருக்கும், ஜாதக சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு விஷயமாக நம்ம பார்க்க போகிறோம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே வாழ்க்கையில் ஓயாத அலையோட்டம், மன நிம்மதி காணாமல் தத்தளிக்கும் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு திருப்பு முனையாக மாற்றுமா? கடந்த மாதங்களில் நம்பிக்கை குலைந்தவர்களுக்கு பணியில் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, காதல், குடும்பம், திருமணம், விரக்தி கண்டவர்களுக்கு இப்போது புதிய வெளிச்சத்தை காண நேரம் வந்துவிட்டதா அப்படின்னு நம்ம கேட்கலாம். அடுத்ததாக ஆவணி மாதம் வெறும் கேலண்டரில் இருக்கக்கூடிய ஒரு மாதம் அல்ல, கடவுள் உங்களுக்கு எழுதும் புதிய அத்தியாயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக வேலை, குடும்பம், காதல், திருமணம், வியாபாரம், சொத்து, வழக்குகள் அனைத்திலும் என்ன நமக்கு காத்து கொண்டிருக்கிறது? கடவுள் அருள், கர்மத்தின் தாக்கம், கிரகங்களின் விளைவு அனைத்தையும் நுணுக்கமாக கூறும் இந்த மாத ராசி பலன் உங்கள் ராசி, உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ரகசியங்கள் நிறைந்தது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் என்னென்னலாம் நமக்கு சொல்ல போகிறது, இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி, எப்படியெல்லாம் இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன பரிகாரங்கள் சொல்லியிருக்காங்க, எப்படி இருக்கும், நமக்கு நேரங்கள் யோகங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும், மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ராசி பலன்லேயும் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, எந்த தெய்வ வழிபாடு ஆவணி மாதத்தில் நமக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் 12 ராசி பலன்களை கடக ராசி நேயர்களே, உங்களுக்கான பலன்கள். புனர்பூச நட்சத்திரம் கடகராசி, பூச நட்சத்திரம் கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி. அதாவது இன்னும் கொஞ்சம் வேகமும் தேவை, விவேகமும் தேவை, வெற்றி நிச்சயம். இந்த ஒரு வரியை ஞாபகம் வச்சுக்கோங்க என்றைக்குமே. வேலையில் பார்த்தீங்கன்னா புதிய வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புதிய வேலை வாய்ப்பு, புதுசாக இப்போ நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு இப்போ அந்த இடத்துல எனக்கு செட் ஆகலை, இப்போ நான் வேறு மாற போகிறேன் அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் வேலை மாறலாம். வேலை மாறுவதற்கான சில சூழ்நிலைகள் வரும். சில பேருக்கு பணியிடை மாற்றம் நிறையா சில பேருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு 2026 கண்டிப்பாக வேலை மாற்றம் உண்டு.
அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் நம்ம எடுத்துடணும்னு சொன்னால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். கடகராசி பொறுத்தளவுக்கு அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது, இல்லைன்னா ஒரு திருமணம், ஒரு சீமந்தம், ஒரு வாஸ்து பூஜை, இது மாதிரி ஏதாவது பூமி சம்பந்தமான பூஜைகள், கிரகப்பிரவேசம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் சம்மந்தப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கும்போது பங்கு முதலீடெல்லாம் சில ஆதாயங்கள், தொழில் சம்மந்தமானதெல்லாம் நல்ல விருத்திக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில் சம்மந்தப்பட்டது சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது பெண்களுக்கு ஏற்ற ஒரு வாரம். பெண்களுக்கு நல்லா சிறப்பாக தான் இருக்கும். நீங்கள் கோவப்படாமல் இருந்தீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். கோவப்படாமல் ஒரு வேலையும் பாருங்கள். கடகராசி பொறுத்தளவுக்கு நான் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா சொல்கிறேன், கைப்பொருள் கவனம் தேவை. சில விஷயங்களில் கவனமாக இருங்க. பொருளை தொலைச்சிடாதீங்க. ஏதாவது ஒரு விஷயம் தொலைஞ்சு போகிறதுக்கு, விலை உயர்ந்த பொருட்கள் காணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பொருளை கவனமாக வச்சுக்கோங்க. அது ஃபோனாக இருக்கலாம், நகையாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ் எக்ஸெட்ரா, சாவியாக இருக்கலாம். ஸோ கவனமாக இருங்க. ஃபைல்ஸாக இருக்கலாம், முக்கியமான பேப்பர்ஸ் இருக்கலாம். ஸோ கவனமாக இருங்க இதிலெல்லாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மாணவிகளுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களுடைய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடகராசி பொறுத்தளவுக்கு நெகட்டிவான விஷயம் என்ன தெரியுமா, நோய்கள் துரத்தும், உடல்நிலை பாதிப்பு அதிகமாக இருக்கும், நோய்கள் துரத்தும், பயங்கரமாக இருக்கும். ஆனால் இதில் என்னென்னா குடும்பத்து பாசிட்டிவான விஷயம் குடும்ப ஆதரவு இருக்கும். ஸோ உனக்கு எதாவது ஒன்று இரு, நான் பார்த்துக்குறேன், நீ கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் சில பேருக்கு இருக்கும். ஸோ கவனமாக இருக்க வேண்டும். பெரியோர்களுக்கெல்லாம் மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்குறது, பெரியோர்களை கொஞ்சம் பேணி காக்கிறது, ஸோ எல்லாத்தையும் அவங்களெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்கிறது உங்கள் கையில் இருக்குது. எப்போதுமே உங்களுக்கு அமாவாசை வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அமாவாசையில் வழிபாடு எப்போதும் போல் பண்ணுங்கள். அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது இந்த டிவோர்ஸு, விவாக விஷயங்கள், விவாகரத்து, திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மறுமணமும் ஆவணி மாதத்தில் நிறைய பேருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. சில பேர் டிவோர்ஸ் கிட்ட வரப்போகிறது, நம்ம இப்போ பண்ணிடலாம், எப்போ கிடைக்க தானே போகுது அப்படிங்கிற மாதிரி சில பேர் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. கடன் பாக்கிகள் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். அரசாங்க தொழிலிலே இருப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். காதல், ரிலேஷன்ஷிப் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஷேர் மார்க்கெட் மற்றும் விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே போல் வழக்கறிஞர்கள், காவல்துறையிலே இருப்பவர்களுக்கு சற்று கடினமாக இருக்கும், கவனமாக இருங்க. கலைத்துறையில், பதிவுத்துறை, மற்ற துறையில், நீதித்துறை, இந்த மாதிரி இருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான சில சூழ்நிலைகள்லாம் உண்டு. கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்ததாக அரசாங்க வேலை வாய்ப்பு எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு கூடி வரும். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு அதிக சிரமங்கள் தேடி வரும். சில பேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு முக்கியமாக பிரச்சனைகள் அதிகமாக வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோகம் மாறக்கூடிய சூழ்நிலையோ, பணியிடை மாற்றமோ, ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக இப்போ இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் இன் டெக்ஸாஸ், நீங்கள் அந்த டெக்ஸாஸ்லேருந்து மாறி இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க. இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் இன் நியூ ஜெர்சி, அங்கேருந்து எடுத்து வேறு இடத்து. இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் இன் கலிஃபோர்னியா, அங்கேருந்து மாறி வேறு இடத்துக்கு போகிறது. இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் வரும். டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 2, 11, இதெல்லாம் 20, இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். எப்போதுமே திங்கக்கிழமையை மிஸ் பண்ணாதீங்க. திங்கக்கிழமையில் சந்திர பகவானுக்கு விளக்கு போடுறது, திங்கக்கிழமை என்றைக்குமே மிஸ் பண்ணாதீங்க. என்றைக்குமே வந்து சுவாமிக்கு அடுத்து நம்ம என்ன சொல்கிறோம், அம்பாள் வழிபாடு, பார்வதி தேவின்னு சொல்கிறோம் இல்லையா, அம்பாள் வழிபாடு எப்போதுமே உங்களுடைய ராசிக்கு சிறப்பு. பாலா திரிபுர சுந்தரி, அம்பாள் வழிபாடு, அம்பாள் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு சிறப்பாக. அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா அம்மனுக்கு விளக்கேற்றுறது, அம்மன் வழிபாடுகள், இதெல்லாம் உங்கள் ஜாதகப்படி சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடகராசி பொறுத்தளவுக்கு எவ்வளவு பொறுமையாக நிதானமாக சில விஷயங்கள் பார்த்து நீங்கள் செய்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள நல்லது. எந்தையாவது ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் நீங்கள் அவசரம் காட்டினால் கூட நாளைக்கு பெரிய அளவில் ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். பிரச்சனைகள் வராத அளவிற்கு சில விஷயங்களை கொண்டு வரணும். வேகம் இருக்கிற இடத்துல விவேகமும் இருக்க வேண்டும். உங்களால் சில விஷயங்கள் சாதிக்க முடியும். அதற்கான நேரம் வந்தாச்சு. ஆவணி மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய பொறுமை உங்களை அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகும். சுபா.